வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா செல்லம். மாமா நீங்களா? விடுங்க மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க மாமா, விடுங்க மாமா, விடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா விடுங்க, விடுங்க மாமா. எங்க ஓடுற? வாடி என் செல்லம். மாமா நான் உங்க பொண்ணு மாதிரி. ஏய், என்னாச்சு? ஏன் ஓடி வர? ஏமா என்னாச்சு? ஏண்டி செல்லம் இப்படி ஓடுற? என் கிட்ட வந்து என் தாகத்தையாவது தீர்த்துட்டு போ. அப்பா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொந்த மருமக கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. நான் உங்க பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்ப சொல்லாத. உன்னை யாருடா என்ன அப்பான்னு கூப்பிட சொன்னது? வெட்டிய உட்கார்ந்து திங்கிற நீ அதுக்கு மட்டும் வாயை திறந்தா போதும். என்ன ஒரு வார்த்தை பேச உனக்கு அருகதை கிடையாது. எல்லா செலவும், இந்த வீட்டுல நடக்கிற எல்லா செலவும் என்னோட பென்ஷன்ல தான் நடக்குது. நீ ஒரு வேலைக்கு கூட போறதில்ல. பெருசா என்ன குத்த சொல்ல வந்துட்டா? போதும். அந்த நன்றி கடனுக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம். அப்படி இல்லனா என்னடா பண்ணுவ? நீ என்ன அடிப்பியா? எங்க அடி. என்னோட மூளையே கெடுத்து. வாங்கப்பா, வா கவிதா. விமலா, உன் வீடு ரொம்ப அழகா இருக்கு. மும்பை மாதிரி ஊர்ல இவ்ளோ பெரிய வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அப்பா தான். தேங்க்யூப்பா. இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிடு, நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அப்பா நீங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இத பாரு, நான் உன் ஜாப பத்தி ஒருத்தர்கிட்ட பேசிருக்கேன். அவர் உன்னை பார்க்க வருவாரு. மனோஜ் அவரோட பேரு. சரியா? நீ பாத்துக்கோ. இவ்வளவு பயப்படுற? அங்கிள் எந்திரிக்க மாட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. அட, எதுவும் ஆகாத, ஏன் பயப்படுற? நான் ஒரு உண்மையை சொல்லவா? நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
அட அப்பா நீங்களா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆஹா, என்னன்னு சொல்லுங்க. காதல். எனக்கு புரியல. நீ எப்படி மனோஜ காதலிச்சு அந்த மாதிரி என்ன? அப்பா அப்பா நீங்க என்ன பண்றீங்க? மனோஜ் என்ன பண்ணணும் அதையே நானும் பண்றேன். கவிதா, கவிதா என்ன ஆச்சு? என்ன ஆச்சுமா? யார் உன்னை இப்படி பண்ணது? அப்பா நீங்களா? என்ன இதெல்லாம்? நீங்க இவ்ளோ கேவலமானவரா? நான் உங்களை இப்படி கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்களை என்னோட அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அடைச்சி வாய மூடு. எப்ப பாரு அப்பா அப்பா அப்பான்னு. இந்த அப்பாவுக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காதா என்ன? இவகிட்ட நான் என்ன கேட்டுட்டேன்? அன்பை தானே கேட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் ஒன்னும் வெக்கப்படுறவன் கிடையாது. எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, சரியா? அவளை அப்பா நில்லுங்க, கிட்ட வராதீங்க. உங்களை பார்க்க அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்கா? என்ன பார்க்கும்போது உனக்கு அருவருப்பா இருக்கா? உனக்கு நான் இந்த வீட்டை வாங்கி தரும்போது உனக்கு நான் அருவருப்பா தெரியல. உனக்கு டிவோர்ஸ் ஆச்சுல்ல, அப்ப நான் உனக்கு துணையா நின்னேன். அப்ப அருவருப்பா தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு துணையா இருந்தேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் விட்டு கொடுக்கல. அப்பவும் அருவருப்பா தோணல. இன்னைக்கு நான் இவகிட்ட கொஞ்சம் காதல கேட்டா உனக்கு அருவருப்பா இருக்கா? அப்பா நீங்க என்ன பெத்த அப்பா, அது உங்களோட கடமை. கடமை கிடமை எல்லாம் எதுவும் இல்ல. நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ எனக்கு செய்யற கைமாறுமா இது? நீ எனக்கு பட்டிருக்கிற நன்றி கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. அப்பா கிட்ட வராதீங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவளை விட தள்ளி போங்க, இது நல்லா இல்ல. பின்னாடி போங்க. நீ வா கவிதா. கவிதா, கவிதா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு கவிதா. அவர் இப்படிப்பட்டவரும் தெரியாது. என்னோட அப்பா இவ்வளவு கேவலமா? விமலா, இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. நான் வேற எங்கேயாவது வீடு பாத்துக்கிறேன். இப்பதான் வேலை கிடைச்சிச்சுல்ல, இதுக்கு மேல அவர் கூட இங்க இருக்க முடியாது. இல்ல இல்ல கவிதா, நீ எங்கேயும் போக வேணாம். அவர் தான் போகணும். நான் நாளைக்கே அவரை ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். அப்பா நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னோட ஆசையை நீ இன்னைக்கு நிறைவேற்றி ஆகணும். வா. விடுங்க, விடுங்க, என் கையை விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், கவிதா.
விடுங்க விடுங்க என்ன வேண்டாம் 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 என்ன விடுங்க விடுங்க விடு வேண்டாம் வேண்டாம் விடு விடு என்ன விடு விடு விட்டுரு வேண்டாம் இத பாருமா, நான் தான் சொல்றேன்ல, இப்பவோ ஒண்ணும் கெட்டு போல. நல்லா யோசிச்சு பாரு, நீ இப்ப செய்யற காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு உங்க மானத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட மானம் ரொம்ப முக்கியம். இங்க நான் என் மானத்தை இழக்க தயாரா இல்ல, புரிஞ்சுதா? அதனால இப்பவே இந்த நிமிஷமே என் கூட ஊருக்கு வாங்க. மானமா? அத பத்தி நீ பேசுறது கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் தான் பார்த்தேனே, ராத்திரி நேரத்துல குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம கூத்தடிச்சிட்டு இருந்தத. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா? அந்த விஷயத்த நான் என்னோட ரூமுக்குள்ள தான் பண்றேன். உங்களை மாதிரி நான் வெளியே ஒன்னும் கேவலமா பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை அப்பான்னு நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பா இருக்கு. சீ.